வெல்கம் டு ஆல். இப்போ நாம் பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ரேக்னா என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா ரிட்ரைவல் ஆக்மெண்டட் ஜென்ரேஷன். இது மோஸ்ட்லி ஏஐ டெக்னிக்கில் தான் அதிகமாக யூஸ் ஆகும். முதல்ல தேவையான தகவலை தேடி அதாவது ரிட்ரைவ் பண்ணி அதை அடிப்படையாக கொண்டு ஏஐ அதற்கான சரியான பதிலை உருவாக்கும் தொழில்நுட்பம் தான் ரேக். இதில் நாம் எல்எல்எம் அப்படிங்கிற ஒரு மாடலை யூஸ் பண்ணுறோம். அப்படின்னா என்னென்னா லார்ஜ் லாங்குவேஜ் மாடல். இது மனிதர்கள் பயன்படுத்தும் மொழியை புரிஞ்சுக்கொண்டு கேள்விகளுக்கு பதிலளிக்கவும் எஸ்ஸே எழுதுறதுக்கும் சிம்பிள் உருவாக்குறதுக்கும் லாங்குவேஜை டிரான்ஸ்லேட் பண்ணவும் முடியுங்கிற ஒரு ஏஐ டெக்னிக். இது எல்லாம் சேர்ந்து தான் நமக்கு தேவையான பதிலை நமக்கு தராங்க. நெக்ஸ்ட்டு இதோட ஆர்கிடெக்சர். எப்படி இது ப்ராசஸ் ஆகுதுன்னா, ஃபஸ்ட்டு நமக்கு தேவையான கொஸ்டினை கேட்கும்போது அது கம்ப்யூட்டர் புரிஞ்சுக்கிற மாதிரியான எண்கள் வடிவத்தில் மாறும். அப்புறம் அது வெக்டார் டேட்டா பேஸுக்கு அனுப்பப்பட்டு அதில் இருந்து தேவையான பதிலை எடுத்து ஏஐ டெக்னிக் மூலமாக நமக்கு கொடுக்கும். நெக்ஸ்ட்டு இதோட ரியல் டைம் எக்ஸாம்பிளாக ஒரு கம்பெனியில் எம்ப்ளாய் ஹேண்ட் புக்கை கொடுத்து அதில் எத்தனை லீவ் வரும்னு கேட்டால் அதுக்கு ரேக் யூஸ் பண்ணாமல் கரெக்டான பதிலை சொல்ல முடியாது. ஏன்னா ரேக் யூஸ் பண்ணாமல் நமக்கு கொடுக்குற பதில் ஒன்று கெஸ்ஸாக இருக்கும், இல்லைன்னா தப்பாக இருக்கும். ஸோ ரேக் யூஸ் பண்ணால் நமக்கு கரெக்டான பதில் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இதோட அப்ளிகேஷன்ஸ். இதில் நிறைய அப்ளிகேஷன்ஸ் நம்ம ரியல் டைமாகவே நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட்டு இதோட அட்வான்டேஜஸ் அண்ட் லிமிட்டேஷன்ஸ். இதில் இருக்கிற ஒரே லிமிட்டேஷன் என்ன அப்படின்னா, ரிட்ரைவ் பண்ணுற டேட்டாவை டிபெண்ட் பண்ணி தான் இது இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த ப்ராசஸிங் டைம் என்ன பண்ணிக்கும் அப்படின்னா அதிகமாக எடுத்துக்கிடும். அப்படி அதிகமாக எடுக்கும்போது நமக்கு ரிசல்ட் கிடைக்கிறதுக்கும் டைம் அதிகமாக எடுத்துக்கிடும். இது வரைக்கும் கிடைச்ச தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை பற்றின அதிகமான தகவலை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஆல்.